வாழ்வை வாழவே வாழ்வை வாழவே தர்மத்திற்காக தன்னுடைய மகனையே தேர்காலிலே தேரை ஏற்றி தர்மத்தை நிலைநாட்டிய மண் திருவாரூர் மண். அப்படிப்பட்ட மன்னர்கள் வாழ்ந்த மண்ணிலே இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இந்த மண்ணை சேர்ந்தவர் தான். அதே போல இங்கு இருக்கக்கூடிய அமைச்சரும் கூட நம்முடைய மன்னார்குடி பகுதியை சேர்ந்தவர்கள். இவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி மனுநீதி சோழனுடைய பெயரை கெடுக்கக்கூடிய ஆட்சியாக, திருவாரூர் மாவட்டத்திற்கு இருந்த பெருமைகளை கெடுக்கக்கூடிய ஆட்சியாக, திருவாரூர் மாவட்டம் என்று சொன்னாலே ஊழல்வாதிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஆட்சிக்கு வைந்த 5 ஆண்டு காலத்திலே கொள்ளையடிப்பதற்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருந்து கொண்டிருந்தாலும் கூட, இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் துணை முதலமைச்சராக இருந்தாலும் கூட, இந்த பகுதியை சேர்ந்தவர் அமைச்சராக இருந்தாலும் கூட, நான் டெல்டாக்காரன் என்று தொலைக்காட்சிகளிலே மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தாலும் கூட, இந்த டெல்டா பகுதி திருவாரூர் மாவட்டம் எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்த வரையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டம் என்று சொன்னால் அது திருவாரூர் மாவட்டம் தான். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறைதான் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். 4 ஆண்டுகள் தான் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய மாவட்டம் சேலம் மாவட்டம் எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றது, எப்படிப்பட்ட சாலைகளை பெற்றிருக்கிறது அந்த மாவட்டம், எப்படிப்பட்ட வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அந்த மாவட்டம். ஆனால் இந்த மாவட்டத்திலிருந்து 5 முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு முறை முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரிதான், இந்த மாவட்டத்தில் எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்திற்குள்ளே நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவாரூரிலிருந்து தஞ்சாவூருக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நல்ல சாலையாக இருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் நாகப்பட்டினத்திலிருந்து ராமநாதபுரம் வரை அந்த பகுதியில் செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை ஓரளவுக்கு நல்ல சாலையாக இருக்கிறது. உட்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள், கிராமங்களில் இருக்கக்கூடிய சாலைகள், முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடிய சாலைகள் எப்படிப்பட்ட சாலைகளாக இருக்கின்றது என்று சொன்னால், திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒரு முறை நம்முடைய தேசிய மகளிர் அணி தலைவி வானதி அவர்களை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு நான் கூப்பிட்டிருந்தேன். அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்ததோடு சரி, அதற்கு பிறகு திருவாரூர் மாவட்டத்திற்கு கூட்டத்திற்கு வாருங்கள் என்று சொன்னால் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய தேசிய தலைவி. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு அந்த சாலையிலே பயணித்த அனுபவம் அப்படி அவருக்கு. அப்படிப்பட்ட மோசமான நிலையிலே இந்த திருவாரூர் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. சாலை சரி, பள்ளிக்கூடங்களிலே வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றதா? சிறந்த கல்விக்கூடங்கள் இங்கு இருக்கின்றதா? கிடையாது. சரி, இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரோ எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்களா என்று சொன்னால் கிடையாது. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான், கோபாலபுரம் குடும்பத்திற்கு ஜிஞ்சா அடிக்கணும். அது ஒண்ணுதான் அவருடைய நோக்கம். கோபாலபுரம் குடும்பம் வாழ்க, கோபாலபுரம் குடும்பம் வாழ்க அப்படின்னு சொன்னா போறோம், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும். உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நீங்க ராஜராஜ சோழன் சொன்னா போறோம், நீங்க ராஜேந்திர சோழன் சொன்னா போறோம், நீங்க பெரியாருக்கு இணையானவர் சொன்னா போறோம், நீங்க அண்ணாவுக்கு இணையானவர் சொன்னா போறோம். அப்படி அந்த குடும்பத்தை பற்றியோ, அந்த குடும்பத்தை சேர்ந்த முதலமைச்சரை பற்றியோ, அந்த குடும்பத்தை சேர்ந்த துணை முதலமைச்சரை பற்றியோ புகழ்ந்து பாடினால் போறோம், அவர்களுக்கு அமைச்சர் பதவி நிரந்தரமாக நீடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை மட்டுமே இருக்கிறது தவிர, அதனால இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. இவர்களுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படுகின்றார்கள், கோபாலபுரம் குடும்பத்தை பற்றி கவலைப்படுகின்றார்கள். மக்களை பற்றி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கவலைப்படுவதே கிடையாது. அப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாவட்டத்திற்கு எந்த விதமான வளர்ச்சியும் 6 முறை முதலமைச்சராக இருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாவட்டத்திற்கு எந்த விதமான வளர்ச்சியை கொடுக்கவில்லை. முழுக்க முழுக்க இந்த மாவட்டத்திலே ஏழை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், முழுக்க விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இந்த அரசாங்கம் விவசாயத்திற்காக என்ன செய்திருக்கின்றது? விவசாயத்துறையில எந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள்? இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் மீத்தேன் திட்டத்திலே புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர். விவசாயிகள் அழிந்து போவதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது.
இங்கு இருக்கக்கூடிய ஏழைகளுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டுமே என்ற கவலை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டுமே என்ற கவலை கிடையாது. இவர்களுக்கு ஒரே கவலை இந்த குடும்பத்தை துதிபாடுவது மட்டும்தான். இந்த குடும்பத்தை துதிபாடினால் நிரந்தரமாக அமைச்சராக இருக்கலாம், கொள்ளையடிக்கலாம். இந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில ஒரே ஒரு அமைச்சர் தான் இருந்தார், ஊழல் செய்யாம இருந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். பழனிவேல் ராஜன் அந்த அமைச்சரை ஓரம் கட்டிட்டாங்க. ஏன்னு சொன்னா உன்னால ஊழல் ஒழுங்கா பண்ண தெரியல, கமிஷன் சரியா கொடுக்க தெரியல, அதற்கான பங்கை கொண்டாந்து என்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்க தெரியல, நீ அமைச்சரா இருக்கிறதுக்கு லாயக்கில்ல, ஓரமா போடான்னு சொல்லி ஓரமா உட்கார வச்சு ஒரு எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு துறையை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அவர் ஒருத்தர் தவிர இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சராவது ஊழல் செய்யாத, ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத, வழக்கு பதிவு செய்யப்படாத எந்த அமைச்சராவது இருக்கார்களா? சிறைக்கு செல்ல வேண்டிய அமைச்சர்கள் இன்றைக்கு பல பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வரக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முறை ஒரு முறை, இதற்கு பிறகு ஒரு முறை, 2026 தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தி தமிழகத்திலே தலையெடுக்க முடியாத அளவிற்கு இந்த 2026 தேர்தலில் நாம் அளிக்கக்கூடிய வாக்கு அவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்டக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.